2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கடகராசி சூரிய தசை. இந்த சூரிய தசை இந்த 2025 26 உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளில், அதாவது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்றபடி சனி பயிற்சியானது, இந்த கிரக பயிற்சிகள் ஆன பிறகு இந்த 2025 26 சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக. இந்த சூரிய தசை அப்படிங்கிறது யார்? உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார், சூரியனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்வார். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது யோக தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரிய தசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய தசை. இந்த ராசிக்கு வேற லக்னமாக அந்த லக்னத்துக்கு சூரியன் நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்துட்டா 6 வருடங்கள் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 60 வயசுலேருந்து 72 வயசுக்குள்ள, 72 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நடப்புக்கு வரும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 45 46 வயசுலேருந்து 68 வயசுக்குள்ள இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும். அதுக்காக 20 வருடம் வருதா அப்படின்னு கேட்டுறாதீங்க, 6 வருடம் தான் சூரிய தசை. பூச நட்சத்திரம் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து உங்களுக்கு எத்தனை வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதில் புதன் தசை 17 வருடம், பிறகு கேது தசை 7 வருடம், அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, அதன் பிறகு தான் 6 வருடங்கள் சூரிய தசை. அப்படி கூட்டி பார்க்கும் பட்சத்தில் 47 வயசுலேருந்து 68 69க்குள்ள இந்த 6 வருட தசை உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த சூரிய தசை. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் ஒரு 30 வயசுக்கு மேலே 48 49 50 வயசுக்குள்ள இந்த சூரிய தசைங்கிறது நடைமுறைக்கு வரும். 20 வருடங்களான்னு கேட்காதீங்க, இதுக்குள்ள, அதாவது 30 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ள உங்களுடைய தசா புத்தி இருப்புக்களை பொறுத்து சுக்கிர தசைலாம் முடிஞ்ச பிறகு இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும். 6 வருடங்கள் தான், ஒரு சின்ன தசை தான். இந்த ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய தசை அஷ்டம சனியில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இப்போ கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே ராகு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல, குரு 12ஆம் இடத்துல, சனி பகவான் 9ஆம் இடத்துல. சனி பகவானுக்கு வேலையே கிடையாது, இதுக்கப்புறம் அவரை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா சனி 9 10 11 எதுலையுமே தலையிட மாட்டார். எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசை தான் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ யோக தசையா அவயோக தசையான்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும். சூரிய தசை இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர், ஆனால் 6 8 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த சூரிய தசை நன்மை செய்யாது. வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருந்து மறையாமல் இருந்தால் சிறப்பு, அவயோகராக இருந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் சிறப்பு. இப்போ மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா, அதாவது லக்னத்துக்கு அவயோகராக இருந்து 3 6 10 11 இருந்தாலும் லக்னத்துக்கு யோகராக இருந்து
6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைவு ஸ்தானங்கள் இருந்தா கூட பின்னாடி வரக்கூடிய 3 வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். சூரிய தசையிலே எப்பவுமே 3 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துச்சு, அதன் பிறகு வரக்கூடிய 3 வருடங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல் 3 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துச்சு, பின்னாடி வரக்கூடிய 3 வருடங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க எதெல்லாம் இருக்கிறீங்க நீங்க பார்த்துங்க, முன்பகுதியா பிற்பகுதியா அப்படிங்கிறது. அஷ்டம சனியில் எந்த பகுதியில் இருந்தாலும் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும். கொஞ்சம் இந்த வருமானத்தை கம்மி பண்ணி விட்ருக்கோம், கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கோம். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 30 வயசுக்கு மேலே இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வருது. இந்த தசை அப்படிங்கிறது சூரிய தசை 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த வயசில் வேணால் இருங்க, சூரிய தசை வந்துச்சு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் தொழிலில் கடன், வேலை வாய்ப்பில் இருந்தால் கூட கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு முன்னின்று இருப்பீங்க, அவங்க பணத்தை லாக் பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்கலாம், எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் லாக் ஆகிருக்கும். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால். 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் நிறைய கஷ்டங்கள், அதாவது மன உளைச்சல்கள், எதை எடுத்தாலும் கைக்கூடி வராமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சொந்த பந்தங்களை நெருக்கடி, வீட்டில் நெருக்கடி, பணப்பற்றாக்குறை, வேலை இழப்பு, அது மாதிரி வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேலையே கொடுத்துரும். இப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையை கொடுத்துட்ருக்கோம். வேலை கொடுத்துட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இது மாதிரி பணம் போயிட்டு பணம் வராமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, அது மாதிரி கடன் ஆகிருப்பீங்க. இது மாதிரியான கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சூரிய பகவான். இது இருக்கிற இடத்த பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ அதுமாரி இடத்துல இல்லை, மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா அந்த தசைங்கிறது கொஞ்சம் வலுவிழந்து இருந்தால் வேலை வாய்ப்பு அது மாதிரி எதனா பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்கலாம். இப்போது கிளியர் ஆகும். 12ல் குரு, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு. கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனை இருக்கா, நோய் நொடி பிரச்சனை தீரும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மறைமுக எதிர்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, எதிரிகள், தொழிலில் இருக்கிறீங்க தொழில் ரீதியாக எதிர்ப்பு, எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அந்த எதிர்ப்புகள் விலகும். மறைமுக எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை எதுவோ உங்களுக்கு என்ன மாதிரியான நோய் நொடி பிரச்சனைகள். ஒரு சில பேர் வேலையில் நல்லா இருந்திருப்பாங்க, வீட்டில் நல்லா இருந்திருப்பாங்க, எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு செலவுகளை வச்சுட்டே வந்திருக்கும், உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், இது மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நிறைய கொடுத்துட்டே வந்திருக்கும். அது மாதிரி கஷ்டங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பொருளாதாரத்தை பெருசாக பண்ணாது. ஏன்னா சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சூரியனோட வீட்டில் தான் இருக்குது. மாதம் ஒரு பலன்கள். இப்போ சூரியன் நீசமாகும் போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், தொழிலில் வருமானத்தை கம்மி பண்ணும், அவ்வளோதான். சூரியன் கேது பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களில் வரும்போது, அதாவது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் வரும்போது வருஷத்தில் 4 மாதம் வரைக்கும் கொஞ்சம் இந்த தொழில் ரீதியாக வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். அது மாதிரி தானே தவிர பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை கொடுத்தா கூட, அதாவது ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துரும். நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், முதலாளியாக இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனம் தேவை. முதலீடு போடுறது, அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது, இது மாதிரி இன்னொரு தொழிலை சேர்த்து செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரிய தசையில் நிறைய பேர் மன உளைச்சல்களுக்கு ஆளாக இருப்பாங்க. அந்த மன உளைச்சல்கள் இருக்காது, மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஒரு சில பேருக்கு கனவு தொலை அது மாதிரி வந்திருக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள், வேலையில் நிறைய தொந்தரவுகளை கொடுத்தது, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கிளியர் ஆகும். கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். இந்த சூரிய தசை உங்களுக்கு நன்மை தான் செய்யும். சூரியன் 2ஆம் அதிபதி, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பொருளாதாரம் அப்படின்னாக்கா 2ஆம் இடம் அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கையில் இப்போ ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க, வீட்டில் சுப விசேஷம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கும், அந்த சுப விசேஷங்கள் இப்போ கூடி வரும். வீடு கட்டி குறையா நிற்கிறது, சின்ன சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துச்சு இல்லையா, எல்லாமே விற்கப்படாத இடங்கள் விற்றுட்டு புதுசாக வண்டி வாகனத்தை வாங்குறது, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரி நல்ல பலன்கள் இந்த சூரிய தசையில் இருக்குது. இந்த சூரிய தசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த 6 வருடங்கள் கொஞ்சம் நீங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிச்சாகணும். அந்த 6 வருடங்களில் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அஷ்டம சனியில் கிடைச்சிருக்காது. இப்போ அஷ்டம சனி இல்லைன்ற பட்சத்தில் ஓரளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடன் பிரச்சனை தீரும். அது மாதிரி உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்பு. இந்த ராசிக்கு யோகர் தான் எங்கே இருந்தாலும் சரி. அவரே நீசமாயிட்டார், ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தார், அவயோக கிரகம் நட்சத்திரம் ஏறி இருந்தால் இந்த சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இது எல்லாமே நிறைய விதிவிலக்குகள் நிறைய உண்டு. சுபர்கள் தொடர்பு, சுபர்களோட இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது,
அதில் சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன் முன்னேற்றம் இல்லை அப்படின்னாக்கா, இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை நடத்துறதுனால தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சூரிய தசை. அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்போ சனி பகவானுடைய பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய 3 வருடங்கள் எப்படி முடிவு ஸ்தானங்களில் இருந்தாலும் சரி, சந்திர பகவானுடைய தசை தொடங்குற டைமில் இருந்தால் கூட, அந்த முடிவு பகுதி இருக்கு இல்லையா, அது மாதிரியான இடங்களில் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சூரிய பகவான். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வயசு ரீதியாக ஒவ்வொரு வயசில் இப்போ வந்து 30 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கிறீங்களா அது விலகும், கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா அது விலகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஒரு சில பேர் வந்து கேஸில் போய் மாட்டிருக்கலாம், செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ இல்லை செவ்வாயோட நட்சத்திரம் இருந்தாலும். செவ்வாய் வந்து அங்கே நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. சனியுடைய நகர்வுகள், சனி பெயர்ச்சி ஆகும்போது 3, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா, லக்ன யோகராக இருந்தாலோ இல்லை உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல அந்த செவ்வாய் இருந்து சனியுடைய பார்வை பட்டால், அதாவது சனி பெயர்ச்சி காலத்தில் இப்போ மணி வந்து லாக் ஆகிருக்கும், அந்த மணி திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ பண வரவுகளை கொடுக்கும், கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் இந்த காலகட்டங்களில். இந்த தசைங்கிறது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எதை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ இந்த சூரிய தசைங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.